கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பீகார் தேர்தல் முடிவுகளை பார்த்து தாவேகா மிரண்டு போய் காங்கிரசுடன் கூட்டணியை உதறி தள்ளியதாமே, அப்படியா? ஆமாம், பயமாக இருக்காதா? அவங்க கூட சேர்ந்தவங்க யாருமே உருப்படல அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன நாங்கள் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டோமான்னு அவங்களா வேறு வந்து கேட்டாங்க. காங்கிரஸ்லேருந்து டெல்லியிலேருந்து பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்து விஜயை வந்து சந்திச்சுட்டு போனார். இந்த 5 பெரிய ஸ்டேட்டில் மாநிலங்களில் 1557 எம்எல்ஏ சீட்டு, இதில் மொத்தமே காங்கிரஸ் 50 சீட்டு சேர்த்து எல்லாத்தையுமே. விஜய்க்கு பயம் வருமா வராது? நீதி கட்சி தான் திமுகவின் தான் இயக்கம் என்கிறாரே உதயநிதி, உண்மையா? எந்த கண்ணகியை வந்து அந்த கண்ணகி வரக்கூடிய சரித்திரத்தை வந்து வேசி நூல் என்று சொன்னாரோ, யார் சொன்னார்? திராவிட கழக நீதி கட்சியிலிருந்து வந்த திராவிட கட்சி. ஆனால் அந்த கண்ணகிக்கு சிலை வைத்து நம்ம ஓட்டு வாங்கணுமா இல்லையா? அப்போ அங்கிருந்து நம்ம எவ்வளவு வேறுபட்டு வந்துட்டோம். நம்ம அதாவது தாய் கட்சி என்று சொன்னால் அதே இதில் வரணும். தாயை போல சேலை, நூலை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு பல மாறுபாடுகள், பல வேறுபாடுகள். அதை வச்சு நீதி கட்சி வந்து எங்களுடைய தாய் கட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து நீதி இல்லை என்பது தான் நம்மளுடைய கருத்து. தமிழ்நாட்டில் கடிதம் எழுதும் பழக்கத்தை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருப்பவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என்கிறேன். மறுக்க முடியுமா? நான் நினைக்கிறேன் இந்த கடிதம்லாம் சரியாக போய் சேருதோ சேரலையோன்றதுக்காக நேராக போய் பிரதமரை பார்த்து ஐயா கடிதம் வந்துடுச்சா அப்படின்னு தமிழில் நம்ம கேட்க, அதை ஒருத்தர் பக்கத்தில் வந்து ஆங்கிலத்திலேயோ ஹிந்திலேயோ டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட கேட்க, அவர் வந்து கடிதமா வந்துருச்சா? வந்துருச்சு, ஓகே வந்துருச்சு அப்படின்னு ஒன்று பிரதமர் ஓகே சொல்லிவிட்டார். எதுக்கு? கடிதம் வந்துருச்சுன்றது. இப்படித்தான் வந்து மக்களை ஏமாற்றி வருகிறார். ஏன் வந்து பிரதமருடன் வந்து தொலைபேசியில் பேசணுன்னா பேச மாட்டாரா? ஏதோ அவருடைய நேரம் தவிர்த்து இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் பேச முடியாதா? இல்லை நேரம் போக முடியாதா? அதுக்கு எதுக்கு கடிதம்? கடிதம் போட்டால் நாங்கள் கடிதம் போட்டோம், அவர்கள் பதில் போடவில்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு 3 பதில் போட்டிருக்கோம், இவங்க அதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டே பண்ணலைன்னு இன்றைக்கி ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம். தமிழ்நாட்டின் இன்றைய சமுதாய அவல நிலை எப்போது மாறும் திருசக்தியாரே? பிறப்பின் அடிப்படையால் அதிகாரத்திற்கு வரும் நிலை என்று மாறுகிறதோ அன்று தமிழ்நாட்டின் அவல நிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் அது. வாரிசு அரசியலுக்கு மக்கள் இறுதியாக கொடுத்த சவுக்கடி என்று பாருங்கள். சோனியா குடும்பம் எங்க இருக்கு? ராகுல் வந்தாலே தேர்தலில் தோத்துருன்னு சொல்லி அவர் எங்கேயாவது பேங்காக்கு இத்தாலின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அகிலேஷ் யாதவ் குடும்பம், இப்போ லாலு பிரசாத் யாதவ் குடும்பம், இப்படி இந்த குடும்ப அரசியல் வர இடங்கள்லாம் தத்தளிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வந்து மூழ்கி விடுகிறார்கள். அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல். நிச்சயமாக இதே நிலை தமிழ்நாட்டிலும் வரும். ஆனால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். நல்ல வெள்ளிக்கிழமையா பார்த்து நல்ல கேள்வியா கேளுங்க. முதல் கேள்வி சார், தஞ்சையிலிருந்து விஷ்ணு கேட்கிறார். ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு ஏன் எதிர்க்கிறது? நாங்கள் எப்பவுமே உச்ச நீதிமன்றம் எது சொன்னாலும் எங்களுக்கு அது சௌகரியமா இருந்தால் வாங்க வெற்றிமோம். தோல்வி அடைஞ்சிட்டா கூட நாங்கள் வெற்றி. இப்போ கவர்னர் ஆளுநர் மேட்டரில் வந்து நாங்கள் என்ன சொன்னோமோ அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களை விட்டு பேச வைப்போம். ஜனங்களுக்கு வந்து புரியாது, மண்டை குழம்பி போவான். இது யார் சொல்கிறது உண்மை? உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி வந்து அங்கேருந்து செய்தி வருது, இவங்க சொன்னது தான் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுன்னாங்க. அப்படி உச்ச நீதிமன்றம் என்ன தான் சொல்லிச்சு? ஆக ஜனங்களை மண்டக்காய விடுறது தான் நம்மளுடைய கொள்கை. விஜய் சும்மா வந்து திமுகவுக்கு கொள்கையே இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அது பிடிக்கல. நான் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன். விஜயை வன்மையாக கண்டிக்கிறீங்களா, கண்மையாக கண்டிக்கிறீங்களா? எப்படி வேணாலும் கண்டிக்கலாம். நம்ம என்னன்னா தொன்மையாகவே நம்ம கண்டித்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுது வன்மையாகவும் கண்டிக்கிறோம். என்னன்னால் அவர் ஏதோ கொள்கையே இல்லைங்கிறாரு.
அவர் வேற ஒன்று சொல்லிட்டார், கொள்ளை அடிப்பது மட்டும்தான் கொள்ளை. அது என்னமோ புதுசா விஜய் வந்து கண்டுபிடிச்சி தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? சர்க்காரியா கண்டுபிடிக்காதையா வந்து விஜய் வந்து கண்டுபிடிச்சாரு. சர்க்காரியா கண்டுபிடிக்காததை சர்க்காரில் நடித்தவராக கண்டுபிடித்து விட்டார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வேணான்னா இந்த உச்ச நீதிமன்றம் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த டெட், அதாவது ஆசிரியர் தேர்வு, ஆமாம், அது எதுனா என்ன சொல்கிறாங்க, ஆசிரியர்கள்லாம் இப்போ எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வருது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நீங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாத பல விஷயங்களை என் பையன் பண்ணால் பரவாயில்ல, என்னுடைய பேத்திகள் வந்து தாத்தா அதெல்லாம் தெரியாது, நீ என்ன பண்ணு, அந்த செட்டிங்ஸ்க்கு போய் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கும் பாரு, எப்படின்னா அங்கேருந்து எனக்கு டைரக்ஷன். அவர்களுக்கு இப்போ வந்து அந்த அந்த அறிவு விருத்தி, அந்த எக்ஸ்போஷர், அவர்களுக்கு தெரியக்கூடிய தகவல்கள் வந்து அதிகமாகிவிட்டன. அதுக்கு காரணம் டிவி, இன்டர்நெட்டு, பல பல வீடியோ, டிஜிட்டல் பல விஷயங்கள். இப்போ ஆசிரியர்கள் அந்த காலத்தில் வந்து பாபர், அக்பர் இதையே படிச்சுட்டு, நம்ம படித்த போது அதான் படித்தோம், நம்ம ஆசிரியராக அதான் படித்தார். இப்போ அதுலேருந்து இன்றைக்கு உள்ள பல தகவல்கள் அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து தெரிவிக்க வேண்டியது. அப்படிப்பட்ட இதை பண்ணும்போது ஆசிரியர் ஒரு தகுதி தேர்வு வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லி அது வருது. அதை வச்சுட்டு தான் அதிலிருந்து அவர்களை வந்து பணி நிரந்தரமாக்குவதோ இல்லை அதுக்கு மேலே பதவி கொடுப்பதோ அதெல்லாம் இவங்க கூடாது. இப்படி தான் நீட் தேர்வு கூடாது. நீட் தேர்வு ஏன் கூடாது? ஒரு இதுக்கு வந்து 50 லட்சம் 1 கோடின்னு சொல்லி வாங்க முடியுது. இப்போ கூட ஒரு இதில் வந்திருக்கு, எக்கனாமிக்கலி இன்னைக்கு காலையில் படித்த நியூஸு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர், இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டில் அவன் மார்க் வாங்குறது வந்து 5 மார்க் வாங்கணும்னு வச்சுங்க, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், மார்க்கு 1.5 மார்க் வாங்கியிருக்கான், அப்போ அவன் ஃபெயிலு, அவன் அந்த இதுக்கு தேர்வாக மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், உடனே என்ஆர்ஐ, அயலக, அதாவது வெளிநாடு வாழும் இந்தியர், அதில் வந்து நீ பணம் கட்டினா அதுக்கு பெரிய பணம் கட்டணும், 1 கோடி ரூபா பணம் கட்டணும், ஒரு உதாரணமாக வச்சுங்க, 1 கோடி ரூபா பணம் கட்டணும். உடனே அவன் என்ஆர்ஐ ஏறான், என்ஆர்ஐன்னு அவனை வந்து சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு புரோக்கர் இருக்கான், அந்த புரோக்கர் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்றான். அவன் வெளிநாட்டில் இருக்கானோ இல்லையோ, அவன் வெளிநாட்டில் இருக்கா மாதிரி சில ஆவணங்கள், போலி ஆவணங்கள், இதை வச்சு 1 கோடி ரூபா கொடுத்தா அவன் வந்து அதே சீட்டில் சேர்ந்துடுறான். மார்க் 1.5 மார்க்கு. அவன் முதல்ல வந்து அப்ளை பண்ணது ஒன்று சாதி ஒதுக்கீடுலையோ இல்லை வந்து பொருளாதார ஒதுக்கீட்லையோ. ஸோ சாதி ஒதுக்கீடுனா கூட அந்த கட் ஆஃப் பாயிண்ட் இருக்குது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இவ்வளவு, பட்டியலினத்தவர்களுக்கு, அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் தேர்வாவீங்க. நீங்கள் அதே வகுப்பை சேர்ந்து அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு கீழே இருந்தால் முடியாது. இப்போ திடீர்னு இவன் என்ஆர்ஐன்னு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி கொடுத்தா, இது 1.5 மார்க் இல்லையா, 1.5 மார்க் இல்லை, 1 மார்க் வாங்கினாலும் 1 கோடி ரூபா கொடுத்தா, அப்போ என்ன அர்த்தம்? இப்போ கூட இவர் உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போ வந்து முந்தானத்து ஓய்வு பெற்ற பிஆர் கவாய் சொல்லியிருக்காரு, இந்த கிரீமி லேயரை கொண்டு வரணும், ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பிள்ளைக்கு எதுக்காக வந்து சாதி ஒதுக்கீடு, பட்டியலினமாக இருந்தாலும் அதையே வந்து ஏழையான ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்கணும், ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு கொடுக்கணும். நியாயமான விஷயம். ஏதாவது நம்ம சொல்லிட்டு வரோம், சொன்னால் உடனே நம்ம சாதி ஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கோம்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த சாதி ஒதுக்கீடு வந்து முறையானவர்களுக்கு போய் தகுதியானவர்களுக்கு போய் சேர வேண்டும். அவன் ஏற்கனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவன் BMW கார் வச்சுருக்கான், அவங்க வீட்டில் புருஷன் முண்டாட்டி எல்லாருமே ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ், அவங்க எல்லாரும் வந்து வீட்டில் 4 கார் வச்சுருக்காங்க, அவனுக்கு எதுக்கு ஒதுக்கீடு? அந்த ஒதுக்கீட்டை பிடிங்கி நீ வேற ஜாதி கொடுக்கணும்னு நான் சொல்லலை, அதே இதில் கொடுக்கணும், அதில் ஏழை தகுதி உள்ளவர். இப்போ இவங்க வந்து திராவிடத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா தகுதி. நீட் தேர்வில் தகுதி வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை? வருஷத்துக்கு 3000 கோடி 4000 கோடின்னு பொருளுது பணம், இந்த மெடிக்கல் சீட்டு மட்டும், இன்ஜினியரிங் இல்லாமல். இன்ஜினியரிங்னா இப்போ யாரும், ஒரு காலத்தில் வந்து அந்த பிஏ, பிகாம், பிஎஸ்சின்னு பண்ணும்போது பிகாம் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து பிகாம் சீட்டு வந்து கிடைக்கலன்னா பிஏ படினார். அப்போ இருக்கிற பிஏலாம் வந்து மனுஷன் படிப்பானா, அதெல்லாம் நான் பிகாம் தான் சேருவேன். எங்கள் அப்பா, டேய் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறேன், நான் அந்த காலத்து பிஏ ஹிஸ்ட்ரின்னு.
எங்கள் அப்பாட்ட கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாகிட்ட வந்து சொன்னேன், அதனால தான் சொன்னேன் பிகாம் படிக்கிறேன்னு. இது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு படிப்புக்கு வந்து வேல்யூ இருந்துச்சு, இப்போ இல்லை. விஸ்காம் வந்து அது ஒரு மரியாதை ஒரு பீரியடில் வந்தது. இப்போ நீட் தேர்வு வந்ததுனால இன்னைக்கு வந்து அரசு மாணவர்கள் வந்து இந்த 7.5% அது எடப்பாடி கொண்டு வந்தது தமிழ்நாட்டில். எடப்பாடி ஆட்சி, அதிமுக ஆட்சியில் 7.5% வந்து அவங்களுக்கு வந்து இப்போ முன்னால் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து 30 சீட்டு 20 சிங்கிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ், அதாவது சிங்கிள் டிஜிட் 8, 9 இதுதான் யார் அரசு பள்ளியிலேருந்து மெடிக்கல் சீட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி 600-700 மாணவர்கள் சேருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த ஒதுக்கீடு, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அரசு மாணவர்களுக்கு. ஏன்னா நீங்கள் கோச்சிங் சென்டரு இது வச்சு தனியார் பள்ளிகளில் வந்து கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு அரசு பள்ளிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை. தமிழ்நாட்டின் முதல்வரே உடல்நலக் குறைவு என்றால் அவர் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறதில்லை. அவங்க அப்பா பேரில் கலைஞர் கிங் இன்ஸ்டியூட்டை பேரை மாற்றி கலைஞர் நூற்றாண்டு மருந்தகம்னு சொல்லி அதெல்லாம் பெருசாக வந்து இவ்வளவு கோடி செலவெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அங்கே போனாரா? இல்லை, ஒரு தனியார் ஆஸ்பத்திரி தான் போகிறாரு. முதல்வருக்கும் அமைச்சர்களுக்குமே வந்து துரைமுருகன் பாருங்க, அவரும் வந்து ஒரு தனியார் ஆஸ்பத்திரி தான் போகிறாரு. இவர்களுக்கே அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை இல்லை, அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு மட்டும் வரணும்னா எப்படி வரும்? சரி, இப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த தகுதி தேர்வு எழுதுனா அப்போ வந்து அவன் அப்டேட்டாக இருக்கான், இன்றைக்கு உள்ள அந்த தகவல்களை அவன் சரியாக அறிந்திருக்கிறார் என்பதுக்காக அது வைக்கக்கூடாது. ஏன்னா நீட் தேர்வு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அந்த 3000 கோடியை வச்சு, இங்கே ஆசிரியர் தேர்வு வச்சு எழுதணுன்னா அவன் ஃபெயில் ஆகிட்டான்னா அதுக்கு பதிலாக சார் எனக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ராமநாதபுரத்தில் போட்டிருக்கீங்க, எனக்கு மதுரைக்கு வேணும், இவ்வளோ லட்சம். அதுக்கப்புறம் எனக்கு நாம் அடுத்தது கிரேடு மாற்றி பதவி உயர் வேணும், இவ்வளவு லட்சம். நீ இந்த பரீட்சைன்னு ஒன்று வச்சா அதில் 7 பாஸ் பண்ணி தொலைக்கணும். அப்புறம் அந்த பரீட்சையில் வந்து மார்க் அவன் வந்து 15 மார்க் தான் வாங்கியிருப்பான், அதை 15 வந்து அப்படி ஒரு 7ஆக மாற்றி இந்த 1 7ஆக மாற்றுறதுக்கு அதுக்கு வேறு காசு வாங்கணும். அது எங்கேயாவது பின்னால் லீக் ஆகி அது ஒரு சிக்கலில் வந்து தொலையும் யாராவது ஒரு அமைச்சருக்கு. இது வேண்டாம். நம்ம தப்பு செய்த வந்து மாட்டிக்காமல் தப்பு செய்யணும்னா இந்த பரீட்சையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கூடாது என்று சொல்கிறது. அவ்வளோ. ஓகே சார். அடுத்ததாக வாரணாசியிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் இணையதளத்தில் பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலையே காணுமே, ஆனால் காருண்யா பன்னாட்டு பிரார்த்தனை சர்ச் இருக்கிறது, இதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒன்றும் பெரிய இது என்ன புரியாமல் இருக்கார்? என்ன புரியாமல் இருக்கார்? தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் தான் மதசார்பற்ற தன்மைன்னு பேர். திமுக அரசு மதசார்பற்ற அரசுன்னு சொன்னால் ஒத்துக்கிறீங்களா? இதை நிரூபிச்சிட்டாங்கல்ல. அது பேரூர்னாலே அது பட்டீஸ்வரம் கோயிலுக்கு நான் போயிருக்கேன், 2 தடவை 3 தடவை போயிருக்கேன். மிக அருமையான சிற்ப வேலைப்பாடு. இந்து கோயில்களில் பெரும்பான்மையானவற்றில் அந்த மாதிரி இருக்குது. ஒன்னொன்றுலேயும் ஒரு விதமான ஒரு முக்கியத்துவம், கலைத்தன்மை இருக்குது. பேரூர் வந்து அந்த சிற்பக்கலைக்கு அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே தாராசுரத்தில், இங்கே கும்போணம் பக்கத்தில் பேரூர், இந்த மாதிரி குறிப்பிட்ட இது வந்து மற்ற கோயில்களை விட மிக அதிகமாக அந்த சிற்பக்கலையின் நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. சிலதில் கம்மியாக இருக்கும், சிலதில் அதிகமாக இருக்கும். மிகச்சிறந்த ஒரு பேரூர் பட்டீஸ்வரம் கோயில். அது நீங்கள் வந்து சுற்றுலாத்துறையில் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் ஜக்கி வாசுதேவுடைய இந்த ஈஷா யோக மையம்ன்றது உலகத்துலேருந்து எங்கேருந்தோ வராங்க, இந்த மிக உயரமான ஆதிசிவன். ஆமாம், அதை என்னை பொறுத்த வரைக்கும் அது சேர்க்கணும். நான் வந்து ஜக்கி வாசுதேவ் வந்து நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா, அவர் யார் எந்த கட்சி சார்பாக இருக்கார், அதெல்லாம் நான் அப்படிலாம் போகல. அந்த இடத்துக்கு டூரிஸ்ட் வரான்ல, அது டூரிஸ்ட் அதிகமாக வந்தால் அங்கே வியாபாரம் வந்தது இல்லை, ஒரு ஏதோ ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பயன் வருது இல்லை, அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பயன் வருகிறது இல்லை. இப்போ அங்கே அந்த ஜக்கி வாசுதேவோட இதை பற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஒரு 100-200 கடை இருக்குது. அந்த கடையில் வியாபாரம் ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு வியாபாரம், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். நீ அப்படி தான் பார்க்கணுமே தவிர இது யார் என்னன்னு பார்க்கக்கூடாது. ஜக்கி வாசுதேவாவது நீங்கள் அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேரூர் பட்டீஸ்வரர் என்னையா பண்ணார்? ஆயிரக்கணக்கான வருஷமாக அங்கேயே தானே உட்கார்ந்துருக்காரு. அவர் யார் ஒம்புக்கும் வரலையே, அவரை சேர்த்தா என்ன? நீங்கள் காருண்யாவை ஏன் சேர்த்தீங்கன்னு நான் சொல்லலை. காருண்யா வந்தது, அந்த அந்த இது வந்தது எப்போ? இந்த தலைமுறையில் வந்தது. ஒரு காருண்யா டிஜிஎஸ் தினகரன் அவங்க பீரியடில் வந்தது. இந்த தலைமுறை என்னுடைய தலைமுறைன்னு வச்சுங்க, 100 வருடங்களுக்குள்ளாக. ஆனால்
பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் என்பது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வந்தது. எது தமிழர்களின் பெருமை? நான் இவர்களை தமிழர்களை இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் இதை சேர்த்ததை நான் கொஸ்டினே பண்ணல, இருக்கட்டும், அது மத சார்பட்டதான். இது ஏன் இல்லை? இது ஏன் இல்லை? நமது பண்டைய சோழ சேர பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பக்கம் இருந்ததா ஒன்று சேரர்களாக இருந்திருக்கலாம், இல்லை மற்றவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஒரு சமயம் சில பகுதிகளை ஆண்டு இருக்கிறார்கள், மாறி மாறி பல்லவர்கள் இருந்திருக்கலாம். ஆக நமது தமிழர்கள் பழந்தமிழர்களுடைய அந்த அந்த கலை நுணுக்கங்கள், சிற்பங்கள், அதெல்லாம் அதிசயமான சிற்பங்கள்லாம் இருக்குது அங்கே பேரூரில். அதை கொண்டு வரலன்னா நீங்கள் தமிழர்களுடைய சரித்திரம், அப்போ தமிழர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் புகழ் பெற அதாவது புகழ் பரப்ப விரும்பவில்லைன்னா யார்? நீங்கள்லாம் தமிழர்களா என்ற கேள்வி வருகிறது. எங்களுக்கு தான் ஏற்கனவே விடை தெரியுமே. ஆமாம், தெரியுமே. அதான் ரைட் சார். அடுத்ததாக வேலூர்லேருந்து வேல்முருகன் கேட்கிறார், இந்துக்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்கிறாரே RSS தலைவர் மோகன் பகவத். அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் இந்து மதம் என்பது மதமாக இல்லாமல் ஒரு வாழ்வியல் முறையாக இந்து தர்மமாக இருந்தது. சைபீரியா வரைக்கும் இருந்தது, சீனா வரைக்கும், இந்த பக்கம் சைனா, அந்த பக்கம் சைபீரியா, தென் அமெரிக்கா, இங்கெல்லாம் இந்து மதத்துடைய அடையாளங்கள் இருந்திருக்கின்றன. மெக்கா என்பதே மக்கீஸ்வரன் கோயில் என்ற சிவன் கோயில் என்று ஒரு தகவல் உண்டு. நம்ம அந்த தகவலுக்குள்ளே போய் சர்ச்சைகள் உள்ள சிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஆக உலகம் முழுக்க இந்து மதம், அதாவது இந்து தர்மம் என்பது இந்து கடவுள்கள். எகிப்தில் பிரமிடில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, முருகன்லாம் இருக்குது. அவர்கள் இஸ்லாமிய மதம். இன்று அதற்கு முன்னால் கொஞ்ச நாள் கிறிஸ்தவ மதமாக இருந்தாங்க எகிப்தில், இஸ்லாமிய மதம் அங்கே புகுவதற்கு முன்னால். அப்போ அதுக்கு முன்னால் இந்த பிரமிடுகள் இருந்திருக்கு. அப்போ அங்கே என்ன மதம் இருந்திருக்க முடியும்? சரஸ்வதி, லட்சுமி, காளி, முருகன் இருக்குன்னா அது எந்த மதமாக இருக்க முடியும்? இந்து மதம். அதுவும் குறிப்பாக தமிழர்கள் வழங்கும் காளியெல்லாம் யார் வழங்குறாங்க? காளி, முருகன்லாம். இப்படி இருப்பதை அப்போ இந்து மதம் உலகம் முழுக்க இருந்திருக்கு. இன்றைக்கி இந்து மதத்துக்கு இருக்கிற ஒரே நாடுங்கிறது இந்தியா தான். குட்டி நாடு ஒன்று நேபாள் இருக்குது, அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கலான்னா இந்தியா மட்டும்தான். அது நம்ம இந்து மதம் இல்லை, இந்து மதத்தினால்தான் இந்த உலகமே பிழைக்கிறது. ஏன்னா இப்போ எல்லா நாட்டில் இருக்கிறவனும் இந்து மதத்தில் உள்ள பழக்கங்களை எடுத்து விஞ்ஞான ரீதியில் பார்த்தீங்கன்னா, சுஸ்ருதர் என்பவர் தான் மூளைக்கு அறுவை சிகிச்சை முதல்ல செய்தவர் அந்த காலத்தில். அவர் 6ஆம் நூற்றாண்டுலேயே என்னமோ. இன்னி வரைக்கும் எந்த இடத்துலையுமே மூளையில் கை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இன்னி வரைக்கும் இல்லை. இப்போது அப்போ அந்த பீரியடில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னெல்லாம் கருவிகள் இருக்கோ அந்த கருவி இல்லாமல் அவர் தயார் பண்ணியிருக்கார். அவரே டாக்டரு, அவரே சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர். அவர் இந்த பாரத நாடு, நமது பழம்பெரும் பாரதத்தை சேர்ந்தவர். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவன் என்ன சொல்கிறான், இது சுஸ்ருதர் சமஸ்கிருதத்தில் ஏதோ ஒரு எழுதுன ஓலைகளை வச்சு தான் நான் எழுதுனேன் அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம், இது வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிச்சான். சுஸ்ருதர்னா யார் நீங்கள் கேளுங்க, தெரியாது. அகத்தியர்னா யார் கேளுங்க, உடனே இந்த படத்தை வந்தார் அவரான்னு கேட்பாங்க. ஏதாவது திருவூர் செல்வர், திருவிளையாடல் ஏதோ ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவர் அந்த படத்தை காமிச்சு அவர் யார், அவர் தான் தமிழ் இலக்கணம் எழுதினார், தெரியாது. இப்படி இந்து மதம் ஒரு காலத்தில் ஒரு வாழ்வியல் முறையாக இருந்ததுனால உலகம் முழுக்க பரவி இருந்தது. தமிழ்நாட்டில் அது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், திராவிட மாடலில் கரெக்டாக. இப்போ அந்த கோயில் பணம், அதில் தான் அரசாங்கம் நடக்குது இல்லையா? அறநிலையத்துறையில் வர பணத்தை வச்சு தான் அரசாங்கம் நடக்குது. சர்ச்சில் இருக்கிற பணத்தை வச்சு, சர்ச்சில் வசூலாகிற பணத்தை வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம? இப்போ கூட கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் 2 இனோவா கார் வாங்கினாங்க. அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சேகர்பாபு ஐயா அவர்கள் கேட்டார்கள். அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு இல்லை அமைச்சர்களுக்கு தானே வாங்குகிறோம். இந்துக்கள் பணமாக இருந்தானே, மக்கள் பணம் தானே, மக்கள் பணம் தான் அரசு பணம் தானே. என்ன ஆனால் அந்த பக்கம் வரும்போது சர்ச்சு பணம் எதுக்காக பயன்படுது? சர்ச்சுக்கு பயன்படுது, இல்லைன்னா மத மாற்றத்துக்கு பயன்படுது. மசூதி பணம் எங்கே பயன்படுது? மசூதிக்காக பயன்படலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீவிரவாதத்துக்கு பயன்படுது. ஆக இந்துக்கள் பணம் மக்களின் பணம். அரசாங்கம்
சர்ச்சுகளை வந்து ஒரு கால் ஏதாவது மசூதிகள்லாம் வந்து ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் வந்து சரி பண்ணணும், புனரமைக்கணும்னா அதுக்கு இந்து கோயில் பணம். அவங்க சம்பாதிக்கிற பணம், அவங்க வருமானம் வருது, அவங்களே வச்சுப்பாங்க. அவங்க மத மாற்றத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது ஆளை பொறுத்து அங்கே அமையும். மசூதியில் வர பணம் வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படலாம், இல்லை தீவிரவாதத்துக்கும் பயன்படலாம். இப்போ டெல்லி வெடிகுண்டெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆக இந்து மதம் தான் உலகத்தையே நடத்துகிறது என்பதற்கு ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் சொன்னது உண்மை. அதற்கு உண்மையான உதாரணம் நம்ம வெளியில் போய் தேட வேண்டாம், தமிழ்நாடே இருக்கிறது. ஓகே சார். அடுத்ததாக விளவங்கோட்டிலேருந்து மூர்த்தி கேட்கிறார். திருவிடைமருதூர் தொகுதியில் அமைச்சர் கோவி செழியன் 2026 தேர்தலுக்காக சில்வர் ட்ரம் மற்றும் புடவை பரிசு கொடுக்கிறாராமே. திருசக்தியார் அந்த ஊர் பக்கம் தானே, ட்ரம்மு கிடைத்ததா? என்ன சார் சொல்லவே இல்லை, நீங்கள் மட்டும் வாங்கியிருக்கீங்க. இல்லை, அது எங்கள் ஊர் பக்கம் தான், அது பக்கத்தில் தான் எங்கள் ஊர் தான். நான் பார்த்தேன், அந்த வீடியோலாம் பார்த்தேன். நிறையா லாரியில் ட்ரக்கில் வந்து பெரிய பெரிய அண்டா, நம்ம அண்டா குண்டான்னு சொல்லுவோமே, இந்த மாதிரி சில்வர் ட்ரம்மு புடவை இதெல்லாம் இப்போவே கொடுக்க ஆரம்பித்தாங்க. தேர்தல் வரைக்கும் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல கொடுக்க முடியாதுன்னு தடுத்துருவாங்கல்ல, அதனால் ஊர் ஊராக கொடுக்குறாங்க. அது கேட்டார் திருசக்தியார் எடுத்தார். நம்ம தான் திராவிடத்திற்கு எதிராக ட்ரம் அடித்து கொண்டு இருக்கிறோமே, நமக்கு எப்படியா ட்ரம் கொடுப்பாங்க? திராவிட ட்ரம்மை வாங்கி ட்ரம் அடிச்சுட்டாரோ என்னவோ கேட்குறாரு. அது நமக்கு ட்ரம்மு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, திராவிடத்திற்கு எதிராக. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட ஏதாவது ட்ரம் இருந்தால் பிடிங்கிட்டு போகணும்னு பார்ப்பாங்களே தவிர நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஏதோ ஒரு திருவிடைமருதூர் தொழில அவர் அந்த பக்கத்துலேருந்து தெரிஞ்சவர் அதை கேட்டிருக்காரு போல தெரிஞ்சு. ஆமாம், எல்லா தொகுதிகளிலுமே வந்து திமுக வந்து இது ஆரம்பித்து விட்டது. மற்ற கட்சிகளெல்லாம் வந்து இந்த கூட்டணிலாம் பேசிக்கிட்டா மற்றதுலாம் பிஸியாக இருக்காங்க. கட்சி உடஞ்சதை எப்படி ஒட்ட வைக்கிறது, ஃபெவிகால் வாங்கி ஒட்ட வைக்கிறதுக்கெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வழக்கமாக இப்படி தான் மார்வாடி கடையில் போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே ரசீதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் அது பணம் கட்டி அவங்களுக்கு நகையோ அது பாத்திரமோ என்ன அடகு வச்சுலாம் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. எப்படி விதவிதமாக கண்டுபிடித்து விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடித்து சர்க்காரியா சொன்னது போல் விஞ்ஞானபூர்வமாக சரியாக செய்து தேர்தலுக்கு முன்னால் தேர்தலுக்கு தயாராவதில் இவர்கள் நிபுணர்கள் ஆகிட்டாங்க தான். எப்போவுமே நிபுணர்கள். இந்த தடவையும் அது தொடங்கிவிட்டார்கள் என்பதை இந்த ட்ரம் மூலமாக அறிவித்து மக்களுக்கு தெரிவித்து வருகிறோம். அடுத்ததாக வாணியம்பாடியிலிருந்து துரை கேட்கிறார். நீதி கட்சி தான் திமுகவின் தான் இயக்கம் என்கிறாரே உதயநிதி, உண்மையா? இல்லை, அது நீதி கட்சியிலிருந்து அப்புறம் பிரிஞ்சது தான் திராவிட கழகம், திராவிட கழகத்திலிருந்து திமுக தான். அதை தாய் கழகம் தாய் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய அதில் வந்து வில்லங்கங்கள் இருக்குது. முதல்ல வந்து சாதியை ஒழிப்போம்னு சொல்லி தானே இவங்க வந்து ஈரோட்டு பெரியார் அவர்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னார்னாங்க. அவர் பேர்லேயே நாயக்கர் தான் போட்டு தான் அவர் பத்திரிகை நடத்தியிருந்தார். அது ஒரு பக்கம். அப்புறம் வந்து நீதி கட்சி ஆரம்பித்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமதி நாராயண் செட்டி, அப்புறம் நடேசனார், அப்புறம் ஒரு டாக்டர் நாயர், அப்புறம் ஒரு மேனன், ஆர்கே சண்முகம் செட்டி, ஆற்காடு ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார், தியாகராய செட்டியார், பிடி தியாகராய செட்டியார், இப்படி எல்லாரும் வந்து சாதி பெயர்களோடு தான் வந்து நீதி கட்சி ஆரம்பித்தாங்க. அப்போ சாதியை ஒழிக்கணும்னு நீதி கட்சி வந்து இல்லை. இது ஒன்று. அதில் நிறைய பேர், எம்சி ராஜா இருந்தார், அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். இது மாதிரி இருந்தாங்க, எல்லா ஜாதியிலும் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா போன்ற 1-2 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் தமிழர்கள் என்று சொல்வதை விட திராவிடர்கள் என்று சொல்லலாம். புரியும் உங்களுக்கு? சரிங்களா? இதை தாண்டி நீதி கட்சியில் வந்து இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை நம்பியவர்கள் இருந்தார்கள். கடவுள் மறுப்பு அங்கே வந்து நீதி கட்சியில் அது ஒரு கொள்கையாக இல்லை. அது தீக்காவாக பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடவுள் மறுப்பு வந்துச்சு. அதாவது தீக்காவாக இருக்கும்போது என்ன வந்துச்சு, நிறைய, அதாவது எப்படியெல்லாம் மாறுபட்டது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஆன்மீகத்தில் மாறுபட்டது, இந்த சாதி ஒழிப்பில் மாறுபட்டது. அப்புறம் வந்து ஐயா ஈரோட்டுக்காரர் என்ன சொன்னார், கண்ணகிகளே வேண்டாம், சிலப்பதிகாரம் வேசி நூல்னு சொன்னார். ஆனால் நம்ம பீச் ஓரத்தில் வந்து கண்ணகி அந்த டென்னிஸ் ஆடுற மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி, அது சிலம்புன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சின்ன வயசில் பார்த்து நான் நினச்சேன் கண்ணகி அந்த காலத்தில் இந்த இந்த ரிங் டென்னிஸ் விளையாடுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ரவுண்டாக வச்சுருக்காங்க கையிலன்னு. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், இல்லைடா அது சிலம்பு, சிலம்பு காலில் போட்டுருந்தா சின்னதாக தானப்பா இருக்கணும்னு.
சும்மா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டார் எங்கள் அப்பா. எதுக்கு வம்புன்னு. அந்த மாதிரி எந்த கண்ணகியை வந்து அந்த கண்ணகி வரக்கூடிய சரித்திரத்தை வந்து வேசி நூல் என்று சொன்னாரோ, யார் சொன்னார்? திராவிட கழகத்து நீதி கட்சியிலிருந்து வந்த திராவிட கட்சி. ஆனால் அந்த கண்ணகிக்கு சிலை வைத்து நம்ம ஓட்டு வாங்கணுமா இல்லையா? அப்போ அங்கிருந்து நம்ம எவ்வளவு வேறுபட்டு வந்துட்டோம் நம்ம. இப்படி அதாவது தாய் கட்சி என்று சொன்னால் அதே இதில் வரணும். தாயை போல சேலை, நூலை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு பல மாறுபாடுகள், பல வேறுபாடுகள். அதை வச்சு நீதி கட்சி வந்து எங்களுடைய தாய் கட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து நீதி இல்லை என்பது தான் நம்மளுடைய கருத்து. அடுத்ததாக சென்னையிலிருந்து அஸ்வின் கேட்கிறார், பீகார் தேர்தல் முடிவுகளை பார்த்து தாவேகா மிரண்டு போய் காங்கிரசுடன் கூட்டணியை உதறி தள்ளியதாமே, அப்படியா? ஆமாம், பயமாக இருக்காதா? அவங்க கூட சேர்ந்தவங்க யாருமே உருப்படல அப்படிங்கும்போது அவங்க வந்து ஏன்னா நாங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டோமான்னு அவங்களா வேற வந்து கேட்டாங்க. காங்கிரஸ்லேருந்து டெல்லியிலேருந்து பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்து விஜயை வந்து சந்திச்சுட்டு போனார். இது பீகார் தேர்தலுக்கு முன்னால் நம்ம சேரலாம், அது ஒரு பெரிய கூட்டணி அமைக்கலான்னு இருந்தார். பீகார் தேர்தலில் பார்த்தா இப்போ வந்து பீகாரில் வந்து 243ல் 6 காங்கிரஸு, மேற்கு வங்காளத்தில் 294 ஏற்கனவே இருக்கிறது, இப்போ தேர்தல் வரப்போகுது 0 அங்கே காங்கிரஸு. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 403 சீட்டு சட்டமன்றத்தில், அதில் இப்போ காங்கிரஸ் வச்சிருக்கிறது 2. அப்புறம் மகாராஷ்டிராவில் 288ல் 16, ஒரிசாவில் 182ல் 12. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 1, 2, ஒரு 3, 4 இந்த 5 பெரிய ஸ்டேட்டில் மாநிலங்களில் 1557 எம்எல்ஏ சீட்டு. இதில் மொத்தமே காங்கிரஸ் 50 சீட்டு சேர்த்து எல்லாத்தையுமே. விஜய்க்கு பயம் வருமா வராது? இந்த விஜய்க்கு பயம் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, திமுகலேருந்து அங்கே ராகுல் காந்தி பேச வேண்டிய இடத்துல பேசி, அந்த குடும்பத்திட்ட பேசி, மல்லிகார்ஜுன் கார்கேட்ட யாரும் பேச மாட்டாங்க, அவர் பாவம் நல்ல மனுஷன், அவர்கிட்ட யாரும் பேசி ஏன்னா அவர் பேசுனா நான் அங்கே கேட்டு சொல்கிறேங்க. அது இவர் என்ன கேட்டு சொல்கிறது, அங்கேயே கேட்டுக்கலாம். அது கேட்டு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒரு குழு அமைச்சு விட்டா இந்த விஜய் வந்து காங்கிரஸுடன் நாங்கள் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு வெளியில் ஒரு தகவலை கசிய விட்டு மற்ற சிறு கட்சிகளெல்லாம் அந்த மார்க்சிஸ்ட் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு பாருங்கள். அதை கட் பண்ணணுன்னா ஒரு குழு அமைச்சரும் போட்டாங்களா? அதை பாருங்கள் எவ்வளோ புத்தி. திமுகவுடைய அது அறிவாலயம் பாருங்கள், அறிவு ஆலயம். அரசியல் விஷயத்தில், ஊழல் விஷயத்தில், ஊரான கெடுக்கிற விஷயத்தில் அறிவு பிரமாதமாக வேலை செய்யும். விஜய் எங்கேயாவது முன்னேறி ஏதாவது வந்துட்டானா அந்த ஆள் படுத்து கூட்டம்லாம் வருது, என்ன பண்ணுறது? இன்னும் தனியாக நின்னா தாங்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அவருக்கு அதுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை. இப்போ இதை காங்கிரஸ் போனால் அங்கே 4 பேர் வருவாங்க போவாங்க, இன்னும் 2 பேர் வந்து சேருவாங்க. இப்போ வந்து இவங்களை எப்படி கெடுக்கிறது? காங்கிரஸில் நிறைய குரூப் இருக்குது, அங்கேருந்து ஒரு 4 பேர் போன்ற குழு. அதில் யார்? செல்வ பெருந்தகை. அவர் எப்போவுமே திமுக ஆதரவில் தான் இருக்கார். அதுக்கு பல அவருக்கு அழுத்தங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், அது ரைட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் ஏகடேன்னு ஒருத்தர், அவர் அனே கர்நாடகாக்கார் ஏதோ ஒருத்தர், யாரோ ஒரு ஏகடே நமக்கு தெரியாது. அப்புறம் ராஜேஷ்குமார்னு, அவர் யாருன்னு கேட்டால் திமுக கூட்டணி வேண்டவே வேண்டாம், நமக்கு அதிகாரத்தில் பங்கும் கொடுக்கணும், நமக்கு கேட்குற சீட்டும் கொடுக்கணும், இல்லைன்னா திமுக கூட்டணி வேண்டாம், நம்ம விஜய் கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிறதுல வந்து தலையாய இதில் முன்னால் நிற்கிறவர் ராஜேஷ்குமார். அவரை கொண்டு இந்த திமுக குழுவோட அந்த ஆலோசனை குழுவில் இதில் போட்டாச்சு. இப்போ இவர் இனிமேல் அங்கே போய் விஜய்கிட்ட பேச முடியுமா? இந்த குழுவில் இருக்கார். இது எவ்வளவு ஐடியா பாருங்கள். இது காங்கிரஸ்காரன் வந்து சொந்தமாக வந்து யோசனை பண்ணி பண்ண மாதிரி தெரியல. இதில் திராவிட வாசனை அடிக்குது. ஆமாம், அதனால தான் விஜய் வந்து இதில் வந்து பாவம் அவர் தப்பிச்சாருன்னு நினைக்கிறேன். தப்பிச்சுக்கலாம், விஜய் தப்பிச்சிட்டாரு. காங்கிரஸ் சேர்ந்ததுனால பெரிய வாக்கு வங்கி வந்துருன்ற ஒரு பாவலா வந்தது. அதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததாக கன்னியாகுமரியிலேருந்து ராஜகோபால் கேட்கிறார், டெல்லி வெடிகுண்டு விவகாரத்தில் பிரியங்கா சர்மா என்ற சங்கியும் கைதானார் என்று சில தமிழக ஊடகங்கள் பரப்புவது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லைங்க, அது வந்து அவர்கள் கைதாகலை, விசாரணை பண்ணியிருக்காங்க. அதில் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு நிறைய மருத்துவர்கள் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து முதல் தடவை வந்து இது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, தீவிரவாதத்தில் ஈடுபடும் இஸ்லாமியர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள்
வழி இல்லாதவர்கள், அதனால் அவர்கள் வழி தவறி போய் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் வந்து படித்து வர்றது மருத்துவர்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா தேவின்னு ஒன்று இருக்குது. வைஷ்ணவ தேவி ஆலயம் இமாலய பகுதியில் இருக்குது. காஷ்மீர் அந்த பகுதியில் வரும். அதில் வந்து அந்த கோவிலுடைய வருமானத்திலிருந்து ஒரு கல்லூரி கட்டியிருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் 50 சீட்டு, மெடிக்கல் காலேஜ், 42 சீட்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு. கோவில் இந்து கோவில், அதிலிருந்து கட்டப்பட்ட அந்த வருமானத்திலிருந்து கல்லூரி, அதில் 42 பேர் இஸ்லாமியர்கள். சரி, இதே மாதிரி இஸ்லாமிய கல்லூரிகள் இருக்குல்ல, பல இடங்கள்ல இருக்குது. அலிகார் அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% இஸ்லாமியர்கள் தான். இது இப்போ ஒரு சர்ச்சை ஆகிக்கிட்டு இருக்கு. அதே அவங்க வந்து 100% அவங்க ஆட்களுக்கு மட்டும் கொடுக்கணும். இந்து கோயிலேருந்து கட்டப்பட்ட கோயிலில் வந்து அது எதுக்காக வந்து இப்போ கூட வந்து கல்லூரி கட்டணும், கபாலீஸ்வரர் கோயில் நிலம் குளத்தூரில் முதல்வர் தொகுதியில் இருக்குது, அதில் கட்டணும்னு சொன்னபோது உயர்நீதிமன்றம் கூடாதுன்னு சொல்லிச்சு. இந்த பிரச்சனைக்காக தான். ஏன்னா அங்கே கல்லூரின்னு கட்டினா அப்புறம் சொல்ல மதசார்பற்றன்னு ஒரு பேர் வச்சு மற்றவங்களை சேர்த்துருவாங்க. நீங்கள் இந்துக்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லுங்கள், கட்டலாம். நான் வந்து மற்ற மதத்தினரை சேர்க்கவே கூடாது, 100% அவர்கள் வந்து அவங்க கல்லூரி தானே அவங்க சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள், நம்ம அப்படி சொல்ல வேண்டாம், சேர்த்துக்கலாம். ஆனால் பெரும்பான்மை அந்த அந்த சதவீதம் வச்சுங்க. இந்துக்கள் 80%, 80% இந்துக்களுக்கு கொடுங்க, 20% இவங்க 10 அவங்க 10, ஏதோ ஒரு கணக்கு முன்ன பண்ண கூட இருக்கலாம். அப்படி இல்லாமல் டெல்லி வெடிகுண்டில் வந்து அந்த பிரியங்கா சர்மா வந்து என்னென்னா, பார்த்தீங்களா ஒரு இந்து கைதாகிட்டார் ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுது, ஷஹீன்னு ஒரு அம்மா அந்த பரதா போட்டு இருந்துச்சு. அந்த பரதா போட்ட அம்மாவே அவங்க முன்னாள் புருஷர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ இது ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு அங்கங்கே கண்ணாமுன்னான்னு அலையும், இப்போ தான் இந்த தீவிரவாதம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அது ஏமாத்துறதுக்காக பரதாலாம் போட்டுக்கிட்டு ஏமாத்துது. அப்போ அந்த பர்தா என்பது உண்மையிலேயே வந்து ஒரு மதத்துடைய அடையாளம். ஆனால் அதை தவறாக பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஷஹீன் இது யாரும் சொல்லலாம், அவங்க முன்னாள் கணவர் சொல்கிறார். அந்த பொம்பளைக்கு ஒரு 8 லட்ச ரூபாய் ஏதோ அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லி கடை வேணும்னு சொல்லி ஏதோ ஒன்றா எங்கேயோ ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க, இல்லை ஒன்றா படிச்சிருக்காங்க மருத்துவக் கல்லூரியில் இந்த பிரியங்கா சர்மா. இப்போ கேட்டிருக்காங்க, இவங்க பாவம் கஷ்டப்பட்டு இவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு இவங்க கல்லூரிக்கு அனுப்பிச்சு இவங்க படித்து சேர்த்த பணத்தில் 8 லட்ச ரூபா பணம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அம்மாவுடைய ஷஹீனுடைய அந்த அம்மா தீவிரவாதி தெரிஞ்சு போச்சு, ஜெய்ஷி முகமதுன்னு அங்கே பாகிஸ்தான் அவங்களோட தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் எடுத்து விசாரணை பண்ணாங்க. 8 லட்ச ரூபா பணம் வந்திருக்கு. யார் அனுப்பிச்சிருக்காங்க? பிரியங்கா சர்மா. அவங்கள கூப்பிட்டு, ஏன் அனுப்பிச்ச, எதுக்காக அனுப்பிச்சேன், ஏன் அந்த அம்மா ஏதோ அவங்க யாரோ தம்பிக்கு உடம்பு சரியில்லை யாருக்கோ சொல்லி கேட்டாங்க, கொடுத்தோம். சரி, மற்ற ஃபோன்லாம் அவங்களுடைய நம்பர்லாம் வாங்கி பார்க்குறாங்க, ஏதாவது வேறு ஏதாவது தீவிரவாதிகள் இயக்கங்களோட தொடர்பு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விசாரணை அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் இங்கே நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் நடந்ததை பற்றி ஒருத்தனும் வந்து கவலைப்பட மாட்டேங்கிறான், கும்மிடி பூண்டியில் நடக்கிறத பற்றி ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிறான், எல்லாம் அமைதியாக இருக்குது. ஏதோ கும்மிடி பூண்டியும் கோவையும் வந்து பாகிஸ்தானில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஊடகங்களும் சும்மா இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள். ஆனால் எங்கேயோ ஒரு பிரியங்கா சர்மா கைதான பற்றியா வெடிகுண்டில் வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை ஐயா, வெடிகுண்டுக்கு தீவிரவாதத்துக்கு மதம் இல்லை. ஆனால் ஒரு மதத்தினர் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் என்றால் அது என்ன என்று கவனிக்கணும். ஏன்னு கேட்டால் அவர்களை தூண்டி விடுவது பாகிஸ்தான், மதத்தின் பெயரால் தூண்டி விடுவது பாகிஸ்தான். அப்போ அதை நம்ம இப்போ கவனிக்க. இப்போ ஜெய்ஷ் இ முகமதோட வந்து அந்த இயக்கத்தோடு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்போ அதை நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தானியர்கள் ஒரு காலத்தில் இந்தியாவோடு இணைந்திருந்தார்கள், அவர்கள் வெடிகுண்டு வைத்தால் பரவாயில்லை. நான் மகாத்மா காந்தி இல்லை, அவர் தான் அப்படிலாம் சொன்னார். அவங்க நவகாலியில் வந்து அவங்க அடித்து வெட்டி கற்பழிச்சா கூட இந்துக்கள் வந்து அதை பொறுத்து கொள்ள வேண்டும், பதிலுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, அவர்களை அடிக்கவும் கூடாது, அவர்களை கண்டிக்கவும் கூடாது. எனக்கு மகாத்மா பேரெல்லாம் எனக்கு அந்த பேர்லாம் வேண்டாம். என்னை பொறுத்தவரை மகாத்மா என்பது வந்து அப்படி என்னை மகாத்மான்னு கூப்பிட்டிங்கன்னா நான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுவேன், வேண்டாம். ஏன்னால் நியாயமாக இருக்க வேண்டும் எல்லா மதத்திற்கும் பொதுவாக. அதுக்கு பெயர் தான் மத சார்பற்ற. நீங்கள் இந்துக்கள்னு வரும்போது நீங்கள் வந்து அப்போ சிறுபான்மையினர் வந்து கொண்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் வரும்போது மத சார்பற்ற அப்படி என்பது போலி மத சார்பு, அது வந்து தேவையில்லை. அந்த வகையில்
பிரியங்கா சர்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து கைது பண்ணல, விசாரணை அளித்தாங்க, விடுதலை பண்ணாங்க. ஒரு கால அவர்கள் தீவிரவாதத்துடன் தொடர்பு கொண்டிருந்தால் அது பிரியங்கா சர்மாவாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராலும் சரி, அவர்கள் கைது செய்து சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான். நம்ம தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோமே தவிர. ஆனால் அதில் வருத்தத்திற்குரிய விஷயம் வந்து அரசுடைய சலுகைகள் மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து மெடிக்கல் காலேஜிலலாம் படித்து டாக்டர் ஆகி 15 டாக்டர் வந்து அல்ஃபலா பல்கலைக்கழகத்திலிருந்து அப்ஸ்காண்டிங் தலைமறைவாக இருக்கிறார்கள். தவறு செய்யவில்லைன்னா அவன் ஏன் வந்து தலைமறைவாக இருக்கான்? வந்து விசாரிச்சா, ஐயா பாரு, இதான் என் பேங்க் அக்கௌண்ட்டு, இதான் என் ஃபோனு, எடுத்துப்பாரு, தப்பு இல்லை. அவங்க கூட ஏன் பேசினேன், அவங்க கூட வேலை பார்த்தான் பேசினேன், ரெகுலராக வேலை பார்க்குறான், அதனால் அவங்க கூட பேசினேன். அதை தவிர அவங்க கூட ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்கா? ஒன்றும் இல்லை. பாகிஸ்தானில் ஏதாவது நான் பேசியிருக்கேன்னா இல்லை. சொல்லிட்டு போகலாமே. ஏன் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகணும்? அப்போ அந்த அல்ஃபலாவுடைய நிறுவனரே வந்து அவர் மீது மோசடி வழக்குகள், இது தீவிரவாதத்திற்கு உதவின அதெல்லாம் வழக்குகள்லாம் முன்னால் பழைய வழக்குகள்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அது ஏதோ ஒரு சிண்டிகேட் மாதிரி இருந்திருக்கு. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் தவறு செய்தார்கள், குற்றம் செய்தார்கள், இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் யாரோ ஒரு இந்து ஒரு பெண்மணி இருந்தாங்கன்றதை வந்து அவ்வளோ சந்தோஷமா. அதில் தமிழ்நாட்டில் இது குற்றவாளிகளுக்கு மதம் எதற்கு? அதுவே வந்து ஒரு ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தால், இதே 8 லட்ச ரூபா ஏமாந்தது ஒரு தமிழ் பெண்ணாக இருக்கலாம் உதாரணமாக. அப்போ வந்து தமிழர்களும் தீவிரவாதத்தில் ஈடுபட்டாலும் சொன்னால் ஒத்துப்பீங்களா? நியாயமா அது? அது மாதிரி இவங்க எதுவாக இருந்தாலும் இந்த மதம் சாதி இதை விட்டு அவங்களுக்கு வந்து வேற அரசியல் தெரியாது. ஓகே சார். அடுத்ததாக காட்பாடியிலிருந்து ரஞ்சிதா கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் கடிதம் எழுதும் பழக்கத்தை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருப்பவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என்கிறேன், மறுக்க முடியுமா? ஆமாம்மா, அவர் போட்ட கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நேரு எழுதின கடிதங்கள்லாம் புத்தகமாக போட்டிருக்காங்க, காந்தி எழுதின கடிதம்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் விட வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதங்கள்லாம் போட்டால் 5-6 வால்யூம் நம்ம வந்து போட்ட அளவுக்கு இருக்குங்க. முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுக்கு தலை போகிற விஷயம் இந்த காவிரி நீர், இந்த மாதிரி ஒரு கச்சத்தீவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்னா கடிதம் தான் போடுவார். அதுவே ஆமாம், அது வந்து இது வந்து அவருடைய பழக்கம் இல்லை, அவருடைய மூதாதையருடைய பழக்கம். அது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அமைச்சர் வேணும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சிறையிலேருந்து வெளியில் போகணுன்னா நேராக போயிடுவோம். நம்ம அதை மட்டும் நேராக போயிடுவோம், அது மட்டும் நேராக போயிடுவோம். அது போயிடுவோம் நம்ம. அப்புறம் அது வந்து தலைமுறையாக தாத்தா பையன் பேரன் வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்தது கொள்ளு பேரன் என்ன பண்ண போகிறாரோ தெரியல. அப்படி இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப தலை போகிற முக்கியமான விஷயம் காவிரி நீர் கடிதம். இப்போ கூட மெட்ரோ கூட பாருங்கள், ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வேணா நேராக சந்திக்க கூட தயார்னு சொல்லி போன தடவை என்னமோ கேட்டீங்க. ஐயா அந்த டிபிஆரை வாங்கி அதில் என்ன தவறுகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இன்னும் தகவல்கள் என்ன நினைக்கணும்னு நினச்சி அடுத்த 1 வாரத்தில் மறுபடியும் அனுப்பிச்சு, ஐயா 1 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு அப்ரூவல் கொடு, இதானே கடிதம் போட்டதான் என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன் இந்த கடிதம்லாம் சரியாக போய் சேருதோ சேரலையோன்றதுக்காக நேராக போய் பிரதமரை பார்த்து, ஐயா கடிதம் வந்துடுச்சா அப்படின்னு தமிழில் நம்ம கேட்க, அதை ஒருத்தர் பக்கத்தில் வந்து ஆங்கிலத்திலேயோ ஹிந்திலேயோ டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட கேட்க, அவர் வந்து கடிதமா வந்துருச்சா, வந்துருச்சு, ஓகே வந்துருச்சு அப்படின்னு பிரதமர் ஓகே சொல்லிவிட்டார். எதுக்கு? கடிதம் வந்துருச்சுன்றதுக்கு. இப்படித்தான் வந்து மக்களை ஏமாற்றி வருகிறார். இந்த கடிதம் எழுதுவது என்பது உண்மையை சொல்லப்போனால் தலைமுறையாக திராவிட அரசியலில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது. ஏன் கடிதம்? நேராக போங்க. ஏன்னு வந்து பிரதமருடன் வந்து தொலைபேசியில் பேசணுன்னா பேச மாட்டாரா? ஏதோ அவருடைய நேரம் குறித்து இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் பேச முடியாதா? இல்லை நேராக போக முடியாதா? அதுக்கு எதுக்கு கடிதம் போட்டால் நாங்கள் கடிதம் போட்டோம், அவர்கள் பதில் போடவில்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு 3 பதில் போட்டிருக்கோம், இவங்க அதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டே பண்ணலைன்னு இன்றைக்கி ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம். ஓகே சார். அடுத்ததாக சிவகங்கையிலிருந்து மருதமணி கேட்கிறார், தமிழ்நாட்டின் இன்றைய சமுதாய அவல நிலை எப்போது மாறும் திருசக்தியாரே? ஏதோ அந்த பழைய கதை தான். அமெரிக்காக்காரன் போய் எப்போ எங்கள் நாடு வந்து அமைதியாக இருக்குன்னு கேட்டபோது
அது இன்னொரு 100 வருஷம் ஆகும்னா ஐயோ நான் இருக்க மாட்டேனேன்னு அவன் வருத்தப்பட்டு போனான். அடுத்தது வந்து ரஷ்யாக்காரன் போய் கேட்டான் எங்கள் நாடு எப்போ அமைதியாக இருக்கும்னு. அது இன்னொரு 200-300 வருஷம் ஆகும்னு. இது என் பேரன் கூட பார்க்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு இப்படியெல்லாம் வருத்தப்பட்டாங்க. பிரம்மாகிட்ட போய் கேட்ட போது அப்புறம் இந்தியாவிலேருந்து போய் கேட்டாங்க எங்கள் நாடு எப்போது அமைதியாக சுபிட்சமாக இருக்கும்னு. ஓன்னு அழ ஆரம்பித்தார். யார்? பிரம்மா. அதை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேனேன்னாரு பிரம்மா இப்படின்னு ஒரு பழைய கதை, பழைய ஜோக் அது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவலங்களை எப்போ மாறும்னா கிட்டத்தட்ட இந்த பிரம்மாவே அழுகிற நிலைமை தான் வரும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, பிறப்பின் அடிப்படையால் அதிகாரத்திற்கு வரும் நிலை என்று மாறுகிறதோ அன்று தமிழ்நாட்டின் அவல நிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடாது, சிறப்பின் அடிப்படையில் வர வேண்டும். சிறப்புனா திறமை. நாங்கள் தான் வந்து நீட் தேர்வும் எழுதக்கூடாது, வாத்தியார் தேர்வும் எழுதக்கூடாது, எந்த தேர்வுமே எழுதக்கூடாது, நாங்கள் சொல்கிறதா நடக்கும், காசை வாங்கிட்டு கரெக்டாக பாஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அதே தானே குடும்ப வாரிசு அரசியல். எங்கே வந்து வாரிசு அரசியல் வந்து இந்தியாவில் வந்து ஏதோ நடுவில் கொஞ்சம் ஓகோன்னு வரா மாதிரி இருக்குமே தவிர வாரிசு அரசியலுக்கு மக்கள் இறுதியாக கொடுத்த சவுக்கடி என்று பாருங்கள். சோனியா குடும்பம் எங்கே இருக்குது? ராகுல் வந்தாலே தேர்தலில் தோத்துருன்னு சொல்லி அவர் எங்கேயாவது பேங்காக்கு இத்தாலின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அகிலேஷ் யாதவ் குடும்பம், இப்போ லாலு பிரசாத் யாதவ் குடும்பம் தமிழ்நாட்டில் இன்னும் இது பெண்டிங் லிஸ்டில் இருக்குது. அங்கே நீங்கள் இந்த மாதிரி அவங்க முஃப்தி காஷ்மீரில், உமர் அப்துல்லா, இப்படி இந்த குடும்ப அரசியல் வர இடங்கள்லாம் தத்தளிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வந்து மூழ்கி விடுகிறார்கள், அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல். நிச்சயமாக இதே நிலை தமிழ்நாட்டிலும் வரும். ஆனால் இதுவரை வரவில்லை என்பதால் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்வது, பொறுமை குறைவாக இருக்கிறது. வரும். ஏனென்றால் குடும்ப அரசியல் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த இடத்திலும் தேசியத்திலும் சரி நிரந்தரமாக வெற்றி பெற்றதில்லை. அடுத்ததாக திருப்பூர்லேருந்து விஜயகுமார் கேட்கிறார், பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தை தமிழ்நாடு புறக்கணித்தது ஏன்? ஆமாம், தமிழர்களுக்கு நல்லது வந்துடுமே. அவங்க மின்சார திட்டம் பேருந்து மட்டும் இல்லாமல் அதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்து அதுக்கு அதை அவங்க வந்து அந்த செலவெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிட்டு எத்தனையோ 1000 மின்சார பஸ்ஸுகள் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்தை வேணாங்கிறாங்க. அதே மாதிரி தான் நவோதயா பள்ளிகள்னு வந்து ஆரம்பிக்கும் போது மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்குது. நவோதயா பள்ளிகள்ங்கிறது ஒன்றும் இந்தி பள்ளிகள் இல்லை, உங்கள் ஊரில் பள்ளிகள். நீங்கள் ஒரு கான்வெண்ட்டில் போய் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு எல்கேஜிலேயே 1.5 லட்ச ரூபா பணம் கட்டுறீங்க. இங்கே வருஷத்துக்கு 500-1000 ரூபா கட்டினா போதும் நவோதயா பள்ளியில். இந்தியை திணிக்கிறதுக்கு இந்தியே கிடையாது. உன்னுடைய தாய்மொழி எதுவோ அதில் படி, ஆங்கிலம் படி, வரிசையாக மொழிகள் இருக்குது, மற்ற மொழிகள் 3வது மொழி. அதில் உனக்கு என்ன தெலுங்கா, மலையாளமா, இந்தியா, ஜெர்மனா, ஃப்ரெஞ்சா, எது வேணுமோ படி. இதுதான் நவோதயா. இது தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளே அனுமதிக்க மாட்டோம். ஏன்? எங்களுடைய திமுக நிர்வாகிகள், திமுக சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய அந்த தனியார் பள்ளிகளுக்கு வியாபாரம் போயிடுமே. எப்படி நீட்டு வந்ததுனால வந்து அந்த சீட்டு பணம் போயிடுச்சோ, பல கோடிகள், பல 1000 கோடிகள், அதே மாதிரி நவோதயா பள்ளிகள் வந்தால் நவோதயா பள்ளிகளில் இந்தியில் தான் கற்றுக் கொடுப்போன்னு சொன்னால் உள்ளே விடாதீங்க. நான் வர்றேன். இந்தி திணிப்பு போராட்டத்தில் தலைமை தாங்குவதற்கு நீங்கள் போனால் உங்கள் பின்னால் நான் வருகிறேன். ஆனால் நவோதயா பள்ளியில் சொல்லலை. அதே மாதிரி தான் மின்சார பேருந்து திட்டம் வந்து நீங்கள் வந்து வேண்டாம், எங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சு தர்றேயா. ஏன்னா மின்சார ஸ்கூட்டர் வந்தால் கூட சார்ஜிங் ஸ்டேஷன் தேவை. அப்போது அவங்களே வேண்டாம். இதுக்கு என்ன செய்யணும்? அது தெரியல பாவம் இந்த மோடி அரசுக்கு. இந்த திட்டம் கலைஞர் நூற்றாண்டு மின் பேருந்து திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வருவதாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டக்குனு எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியா அவங்களுக்கு தெரியல. எப்படியாவது தமிழ், நான் என்ன சொல்கிறேன், அப்படி வச்சு வைக்கட்டோன்ற எந்த பேர் வச்சா நமக்கு என்ன? இப்போ அம்மா உணவகம்னு வச்சு எல்லாத்தையும் இது மூட்டிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா உணவு வந்து நல்லா எல்லாருக்கும் பயன்பட்டு இருந்துச்சு. அது அதிமுகன்றதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஐடி ப்ரொஃபஷனலாக கூட ஒரு க்யூவில் போய் நின்று
செலவு கம்மியாக இருக்குது, தரமாக இருக்குன்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை வந்து கலைஞர் உணவகம்னு மாற்றிங்க, பேரை மாற்றிக்க, பெரியார் உணவகம்னு மாற்றிங்க, நடத்துங்க, அதே நல்லது செய்யுங்க. அவங்க செஞ்சால் நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது இதை வந்து மின்சார பேருந்து தமிழர்களுக்கு நல்லது நடக்கும் என்றால் நாங்கள் நிச்சயமாக அதை அனுமதிக்க முடியாது. அதான் உங்களுடைய கொள்கை. ஓகே சார். அடுத்ததாக மயிலாப்பூர்லேருந்து காசிநாதன் கேட்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் நெமிலி கிராமத்தில் 2.24 லட்சம் சதுர அடி யுஎஸ்ஆர் அரசு நிலங்களை போலி பத்திரப்பதிவு மூலம் அரசுக்கே விற்று 33 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இது திராவிட மாடலின் கின்னஸ் சாதனை தானே? அதாவது அரசு நிலத்தை அரசுக்கே விற்கிறது. இது எப்படி இருக்கு பாருங்க. அது எப்படின்னா போலி ஆவணங்கள். அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, எவனார்த்தனை போட்டு அவன் பேரில் பட்டா கொடுத்துருது, தனியார் பேரில். இந்த தனியார் பேரில் பட்டா கொடுத்தோன்னா, தனியார் பேரில் பட்டா கொடுத்தோன்னா அவன் வந்து அவன் ஒரு போலி ஆவணம் வேறு அவன் பேரில் வந்துருச்சு, சொத்து பத்திரம். அவன் போய் யாருக்கு வேணாலும் விற்கலாம்ல. இப்படி விற்று ஓஎஸ்ஆர்னது என்னென்னா, ஒரு பெரிய நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு வந்து வீடுகளோ ஃப்ளாட்டோ எல்லாம் கட்டது கொடுக்கும்போது பார்க்கு பூங்காவுக்காக இல்லை பொது ஒரு இதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஆள் கட்டுறதுக்காக அது பேர் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ்னு பேர், ஓஎஸ்ஆர். அது வந்து நீங்கள் இருக்கும், அது ஓஎஸ்ஆர் காலியாக இருக்கும். அந்த இடத்துல பூங்கா வைக்கலாம், கம்யூனிட்டி ஆள் நடத்தலாம், இல்லை வேறு நூலகம் வைக்கலாம். பொது பயனுக்காக அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டு வைக்கிறது. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் அந்த வீடெல்லாம் கட்டி அதெல்லாம் அந்த மேட்டர்லாம் கொஞ்சம் படப்படப்பு அடங்கின பிறகு இந்த ஓஎஸ்ஆரில் ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. இது ஆக்கிரமிப்பு பண்ணுறதுன்றது இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ புதுமையாக என்ன வந்திருக்குன்னா, போலி பத்திரங்கள் மூலமாக அதை தனியார் பேரில் விற்று அரசு நிலத்தை மாற்றி அவன் மற்றவனுக்கு விற்றுருவான். இதை செய்திருப்பது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டுகளில் வந்து ஒரு காலத்தில் ஆரம்பித்தாங்க. அவங்க தான் தவணை முறையில் வந்து உங்களுக்கு குக்கர் கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு ஆரம்பித்து ஒரு 3 எழுத்து நிறுவனம் தான், தனியார் நிறுவனம். அவங்க தான் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணுனா என்ன தவறு, குற்றமே. ஆமாம். அரசு நிலத்தை, ஓஎஸ்ஆர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா வாங்கி அது பரவாயில்ல, இது யாருக்கோ விற்றாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் வந்து அரசு எதற்கோ நிலம் தேவைப்படுகிறதுன்னு அரசுக்கே விற்கிறாங்க, காம்பன்சேஷன் வாங்கிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அரசு நிலத்தை ஏமாற்றி தனியாருக்கு விற்கிறது அதுவே மோசடி. இது பலே மோசடி என்னன்னா, அந்த நிலத்தை மறுபடியும் அரசுக்கே விற்கிறாங்க. உங்கள் வீட்டை வேற பேருக்கு மாற்றி மறுபடியும் உங்ககிட்டயே விற்கிறாங்கன்றது எவ்வளவு பெரிய மோசடி. இது நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்த மாதிரி வந்து அபூர்வமான வித்தியாசமான வினோதமான மோசடிகள் தமிழகத்தில் தான். தமிழ்நாடு இதுதான் சொல்கிறோம் நாங்கள், தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது, தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்வார்ல. ஆமாம், இதுவும் ஒன்று. ஓகே சார். அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து கண்ணன் கேட்கிறார். உலகக்கோப்பை மகளிர் குத்துச்சண்டைகளில் இந்தியாவிற்கு 3 தங்கப் பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது. உலகக்கோப்பை குத்து சண்டை. ஆமாம். இப்போ கூட கபடியில் கூட பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையில் வந்து இந்திய மகளிர் அணி வந்து கபடியில் வந்து கோப்பை வென்றிருக்காங்க. எனக்கு ஒன்றும் இதில் வந்து பதில் சொல்கிறதுக்கு என்னன்னா, இது என்னமோ அந்த கேள்வி வந்து உங்களுக்காக தான் நான் நினைக்கிறேன். பெண்கள் குத்து சண்டையில் இந்திய பெண்கள் வந்து சாம்பியன்களாக இருக்கிறார்கள். கபடியில் அங்கே வந்து கை பாக்ஸிங்கில், ஆமாம், இங்கே காலு கபடியில் அடி வாங்க தயாராருங்க எல்லாரும். புதிதாக திருமணமான இளைஞர்களே இந்தியாவின் பெண்கள் கபடி குத்து சண்டை இதெல்லாம் உலக அளவில் சாம்பியன்களாக இருக்கிறார்கள். அடக்கி வாசியுங்கள், அவ்வளோதான். ரைட்டு சார். கடைசி கேள்வியாக வேளாங்கண்ணிலிருந்து ராமமூர்த்தி கேட்கிறார். சீனாவில் வேளாண்மை அமைச்சராக இருந்த $38 மில்லியன் லஞ்சம் பெற்றதற்காக மரண தண்டனை அளித்துள்ளது சீன நீதிமன்றம். இது சீனா, நம்ம ஊர் கிடையாது. சீனா. நம்ம சீனா வேறு ஏதாவது ஊராக இருந்தால் பரவாயில்ல, அவரை கொஞ்சம் நாளைக்கு 1 மாதத்துக்கு இங்கே டெபுடேஷன் அனுப்புங்க, எங்கள் ஊரில் ஒரு 3 மாதத்துக்கு சொல்லலாம். இங்கே நம்ம சீனா அது பகைமை நாடுங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து ஊழல் லஞ்சம் வாங்கினால் வந்து $38 மில்லியன் 48 கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா. நாங்கள் அந்த 10 ரூபாயை வச்சே நாங்கள் எவ்வளோ 1000 கோடி சம்பாதிச்சிட்டோம். 10 ரூபாயிலேயே இவங்க வந்து என்னமோ 300 கோடிக்கு வந்து மரண தண்டனைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
அப்படி நம்ம மரண தண்டனை விதிக்க ஆரம்பித்தா தமிழ்நாட்டை நினச்சி பாருங்கள், அரசியல் களமே காலியாகிவிடும். அரசியல் களமே காலியாகும். முக்கால்வாசி இல்லை 90% அரசியல்வாதிகள் வந்து பாவம், அவங்க வேறு மாதிரி இதில் சிக்கலில் அதை மாட்டி மரண தண்டனை வந்துடும். நம்ம வந்து ஒரேடியாக மக்கள் தொகை ஒழிப்பில் நம்ம வந்து ஈடுபட முடியாது. இதே சொல்லும் போது இதை சொல்லி முடிச்சுருவோம். நம்ம வந்து இதில் வந்து இப்போ இந்த டெல்லி வெடிகுண்டை பற்றி பேசணும்ல, அதில் வந்து அதில் அந்த குற்றவாளிகள் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் வந்து இதில் திஹார் ஜெயிலில் வச்சுருக்காங்க. திஹார் ஜெயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்கள வந்து திடீர்னு வந்து அது சில பேர் குஜராத்லேருந்து வந்து பிடிப்பட்டவர்கள் அந்த ரைஸின்னு ஒரு இது வந்து கலக்கிறாங்க, தண்ணியில் கொண்டு போய் கலக்கிறதுக்கு முயற்சி, அது சரியில் ஈடுபட்டார்கள். அந்த மாதிரி குஜராத்லேருந்து கொஞ்சம் பேர் வந்து இங்கேருந்து அங்கேருந்தெல்லாம் வரும்போது இவர்களை திகார் சிறையில் வைத்தால், ஏன்னா இந்த தீவிரவாதிகள் திடீரென்று வந்து திகார் சிறையை தாக்கி அத்தனை தீவிரவாதிகளையும் ரிலீஸ் பண்ணிட்டு தீவிரவாத இயக்கங்கள் பாகிஸ்தானுடைய உதவியுடன் செய்யக்கூடிய விஷயம். அப்போ லக்னோ சிறைக்கு மாற்றலான்னு நீதிமன்றம் சொல்லுது. எல்லாரையும் ஒரே இடத்துல வைக்க வேணாம், ஏன்னா ஒரே இடத்துல வச்சா மறுபடியும் திட்டம் போடுவான் சேர்த்து சந்திச்சு. அப்போ இவன் பிரித்து வைங்க, கொஞ்சம் பேரை லக்னோவில் வைங்க. இந்த லக்னோவில் வைக்கணும்னு சொன்னோன்னே அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் பெருசாக கதறி எழுதியிருக்கிறார்கள். எங்கே வேணா வைங்க, இந்த யோகி இருக்கார் அந்த லக்னோ, அங்கே மட்டும் வேண்டாங்க, அந்த ஆளு பெண்டு நிமித்திடுவார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில். அவர் தான் புல்டோசர் ராஜ்யம் நடத்துபவர். யோகின்னா வேறு எந்த மாநிலத்திலும் வந்து தீவிரவாதம்னு சொன்னால் அவங்கள வந்து உடனே அவங்கள பார்த்து பயப்படுற ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் யோகி இருக்கிற அந்த உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் யோகியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் ட்ரீட்மெண்ட்டு கையில் குச்சியோடு அலையிறார். அவர் அதை மொட்டாச்சிட்டு ஒரு பாட்டில் சாமியார் மாதிரி இருக்கார், காவிலாம் கட்டிட்டு. ஆனால் குச்சி எடுத்தார்னா ரொம்ப மோசம். குச்சின்னா அவர் தான் அடிக்கணும்னு இல்லை, அதிகார குச்சி. அப்படி வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாடு வந்து உடனே நம்ம தமிழ்நாடு தானே நினைக்க முடியும். தமிழ்நாடு திருந்த வேண்டும் என்றால் யோகியை போன்று யாரோ ஒரு ஒரு யோகியோ போகியோ இங்கே வரணும். இங்கே உள்ள அரசியல் ரோகிகள் மறைந்து இவர்கள் ஒதுக்கப்பட்டு, ரோகிகள் ஒதுக்கப்பட்டு, இங்கு யோகிகள் ஆட்சிக்கு வர வேண்டும். வந்தால் தமிழ்நாடு உருப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு சமீபத்தில் வந்து இந்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் வந்து கொடுக்கவே கூடாது வீடு கட்டுறதுக்கோ அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ. ஏன்னு கேட்டால் அது வந்து உங்களுக்கு லூஸ் மண்ணாக இருக்கும். அதாவது நீர்நிலைக்கான பகுதி. அதில் வந்து மண் இறங்கி போச்சுன்னா கட்டிடங்கள் இடிந்து விழும், உயிர்களுக்கு சேதம் ஏற்படும். இதுதான் அதுடைய சதுப்பு நிலம் என்பது மார்ஷ் லேண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது. அதுதான் அந்த ராம்சார் அறிக்கை நம்ம பேசியிருக்கோம். அந்த இதில் வந்து இப்போ வந்து அங்கே மத்திய உளவுத்துறை வந்து அதை விசாரித்திருக்கிறது. ஏன்னா இந்த ராம்சார் அறிக்கை கொடுப்பது வந்து மத்திய அரசு. சதுப்பு நிலங்களில் வீடு கட்டனா கட்டடம் கட்ட அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது மத்திய அரசுடைய. அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசு. இந்த மாநில அரசு இப்போ வந்து அதில் வந்து யார் கொடுத்தா என்ஓசியே வாங்காமல் கட்டியிருக்காங்க. இப்போ கூட இந்த பக்கம் ஏதோ ஒரு ஃபிலிம் சிட்டி ஒன்று புதுசாக யாரோ தனியார் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 3 கிலோமீட்டருக்கு 120 கோடியோ 150 கோடி செலவில் மேம்பாலம் போட்டிருக்காங்க. பொதுமக்கள் பாதையெல்லாம் இடித்து மாற்றி சிஎம்டிஏவை கேட்டால் நாங்கள் கொடுக்கலாங்கிற அனுமதி, வருவாய்த்துறை எனக்கு தெரியலங்குது, வனத்துறையை கேட்டால் அவன் எனக்கு தெரியலங்கிறான், உள்ளாட்சி நிர்வாகம் எனக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாமல் ஒரு தனியார் 3 கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் செல்லக்கூடிய பாதை உட்பட இவருக்கு வந்து 3 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் கட்டியிருக்காங்க 120 கோடிக்கு அனுமதி. அது எப்படிங்க ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? உள்ளூர் மக்கள் வந்து ஏதோ போகிறாங்க, நம்ம ஊரில் மேம்பாலம் போகிறாங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம். கடைசியில் பார்த்தா தனியார் ஃபிலிம் சிட்டி. இது ஏற்கனவே இது தனி, இது மேட்டர் வேறு. இது இந்த நம்ம பெரும்பாக்கம் மேட்டரில் இப்போ வந்து மத்திய உளவுத்துறை வந்து இதை விசாரணை செய்ததில் யார் மாட்டுகிறார் என்றால்
நம்ம பழனிக்கு போனாலோ திருத்தணி திருச்செந்தூர் போனாலோ என்ன முருகா 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 முருகான்னு எதுக்கு சொல்கிறோம்? அந்த பேரை சொல்லும்போதே முருகா என்று சொல்லும்போதே நமக்கு ஒரு ஆனந்தம் வருகிறது, பக்தியில் ஒரு ஆனந்தம் வருகிறது. ஏனென்றால் முருகன் வந்து அந்த கோட்டையில்னா கோவில் என்ற கோட்டையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர், அவருடைய மனைவி வந்து அவங்களும் வந்து அதிகாரத்தில் இருக்கிறார். சௌகரியமாக எதில் இருக்காங்கன்னா சுற்றுச்சூழலில் இருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் அனுமதி வேணும்ல. ஆமாம். ஒருத்தர் தலைமையில் இருக்காரு, ஒருத்தவங்க சுற்றுச்சூழல். ஆமாம். மனைவி வந்து சுற்றுச்சூழலில் அவங்க தான் தலைமையில் இருக்காங்க. அதாவது சுற்றுச்சூழல்னா என்ன, அங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு வயல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிலங்கள் இருக்குது, வயல்கள் இருக்குது. அது வயல்களுக்கு சரியாக இருக்குமா, தொழிற்சாலைகளுக்கு சரியாக இருக்குமா? வயல்கள் என்றால் வயல்னால் என்ன பண்ணுவீங்க? சாகுபடி அந்த மாதிரி வந்து அதுதான் சுற்றுச்சூழல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்றதுனால நான் உங்களுக்கு புரிய வச்சேன். ஸோ இவங்களோட சேபா அவர் தான் வந்து அந்த கட்டுமானத்துறைக்கான அமைச்சர். நீ வீடு கட்டணும்னா அங்கே தான் போய் நிற்கணும். அந்த நாலெழுத்து அரசு அமைப்பில் தான் போய் நீங்கள் வாங்கணும். அதுக்கு அமைச்சர் அவர். இவங்க வரைக்குமே மொத்தம் 200 கோடி வாங்கி 100 கோடி அவங்க வச்சுக்கிட்டு, இவங்க 3 பேரும் புருஷ பொண்டாட்டி அதுக்கப்புறம் அவரும் வச்சுக்கிட்டு பாக்கி 100 கோடி கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துட்டாங்க. இது நடந்து போச்சு. அந்த நிறுவனம் வந்து பிரிகேடு நிறுவனம்னு ஒன்று, அது பிரச்சனையில் இருக்குது. இப்போது பக்கமாக இந்த மாதிரி வரும்போது அது வெளிமாநில நிறுவனமாக இருந்தால் அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். திராவிட நிறுவனமாக இருக்கணும், தமிழ் நிறுவனமாக இருக்கக்கூடாது. நமக்கு சேஃப்டியாக தானே. அது ஏதோ பெங்களூர் சார்ந்த நிறுவனம் போல் இருக்குது. இப்போ கூட அந்த தூய்மை பணியாளருக்கு வந்து ராம்கின்னு ஒரு நிறுவனம், அது ஆந்திரா நிறுவனம். அந்த மாதிரி நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் திராவிடத்துக்கு. அந்த வகையில் வந்து இது மத்திய உளவுத்துறை இதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த நேரமும் அதிமுக பீரியடில் ஒரு தடவை வந்தது, தலைமை செயலாளருடைய அலுவலகத்திலேயே சிபிஐ வந்து ரெய்டு பண்ணுச்சு. இது எந்த நேரமும் இதே மாதிரி நடக்கலாம். இது நடந்தால் கணவன் மனைவி அவர்கள் சிக்குவதுடன் முக்கியமான அமைச்சர் ஆளினால் அழகுராஜாவாக சென்னையில் இருக்கும் அந்த அமைச்சருக்கு சிக்கல் வருகிறது. இப்போ சேபாவுக்கு மட்டுமில்லை, சேபாவுக்கும் சிக்கல் வந்து காத்திருக்கிறது. அதுவும் வந்து இது வரும்பொழுது இது ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த ராம்சார் அறிக்கையை வந்து நடைமுறையை மீறி என்பது கொஞ்சம் சீரியஸான அஃபென்ஸ், கொஞ்சம் தீவிரமாக எடுக்கக்கூடிய ஒரு ஒரு விதிமுறை வயலேஷன். இது வந்து சிக்கலில் இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் வரிசையாக இருக்க ஒரு 14 பேர் அமைச்சர் இருக்காங்க பாருங்க லிஸ்ட்டு. ஆமாம். அந்த 14ல் இவர் இல்லை, 15ஆவதாக சேர்றாரு. அடுத்த 3 மாதங்களில் குறைந்தபட்சம் 5 மாண்புகள் வந்து அங்கே புழலை சுற்றி பார்ப்பதற்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ 5உடன் 1 6ஆக சேருகிறது. ஆனால் அந்த 6 வந்து கன்ஃபார்ம்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த 6ஆவது வந்து 6 மனைவி 6, அந்த ஆண்டவன் கட்டளை, டெல்லி ஆண்டவனின் கட்டளை 6 அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக தெரியும். ஓகே சார், 2 நாள் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.